நம்ம வந்து அகெயின் வந்து 6th புக் தான் எடுத்திருக்கோம், ஓல்டு சிலபஸ் புக். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நியூ சிலபஸில் வந்து டேர்ம் 1, 2, 3 வந்து முடிச்சிட்டோம். இப்போ எதுக்கு நம்ம ஓல்டு புக் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞரும் அது தொண்டும் அது வந்து ஒரு பாடல் கேட்டு இந்த பாடல் வந்து யாரோட பாட்டு அப்படின்னு கேட்டிருக்கலாம். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ அதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 6th ஓல்டு புக், அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா ஓல்டு புக்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஆகிறோம், அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1 பழைய புக் இது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 2015 லாஸ்ட் பதிப்பு. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட், ஓகேங்களா, டிஎன் சமைச்சர் புக் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஃபிசிக்கலாக உங்கள்கிட்ட காப்பி இருக்குது, ஓல்டு புக்ஸ் இருக்காலும் அதையும் எடுத்து நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பொருள் அடக்கம் பாருங்கள், இயல் கொடுத்துருக்காங்க, செய்யுள் கொடுத்துருக்காங்க, வாழ்த்து, திருக்குறள், உரைநடை, துணைப்பாடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, 6th புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணவங்க 7th நியூ புக் எடுக்கலாம். அதே மாதிரி 7th ஓல்டு புக் இதே மாதிரி நம்ம கிளாஸை வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா, நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ஸும் போகிறோம். ஆல்ரெடி ஃபார்மசூட்டிக்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம சேனலில் வந்து கண்டினியூ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, உடனே. ஓகே, வாங்க போகலாம். இதில் மொத்தம் வந்து 3 இயல் கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயலுக்குள்ளே வாங்க போகலாம். இங்கே பாருங்க, வாழ்த்து, திருவருட்பா. திருவருட்பா எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம். திருவருட்பா ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா, ராமலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். ஓகே, பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல் பொருள் பாருங்க, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், சிந்தனையில் இருக்கிறான், என் எண்ணத்தில் கலந்திருக்கிறான், என் பாட்டில் கலந்திருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்திருக்கிறான், அவனின் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராமலிங்க அடிகளார். ஆசிரியர் குறிப்பு. ஓகே, நூல் வெளின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஆசிரியர் குறிப்பு. ராமலிங்க அடிகளார் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் சிறப்பு பெயர். ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மருதூர். ஓகேங்களா, இவரது பெற்றோர் ராமையார், சின்னம்மையார். ஓகேங்களா, இவர் எழுதிய நூல்கள் பாருங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஓகேங்களா, மனுமுறை கண்ட வாசகம். ஓகேங்களா, இவரது பாடல் அனைத்தும் திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர். ஓகேங்களா, அடுத்ததும் அனைத்து மதங்களின் நல்லிணத்துக்காகவும் சன்மார்க்க சங்கத்தையும் பசி துயர் போக்கி மக்கள் கொண்டு அறச்சாலையும் அமைத்தவர். அறிவு நெறி விளக்க ஞான சபையும் நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க, வள்ளலார். ஓகேங்களா, வடலூரில் சத்திய தர்மசாலையும் பசியால் வரும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருகிறது. ஓகேங்களா, இவர் வாழ்ந்த காலம் கொடுத்து 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. ஓகேங்களா, வடலூர்ல சத்திய தர்மசாலை இம்பார்ட்டன்ட். ஞான சபை, சமரச சன்மாக நெறி வழங்கியவர், மருதில் பிறந்தவர், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். இவருடைய பாடல்கள் திருவருட்பா என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா, கோடிட்ட இடம் பாருங்க, ராமலிங்க அடிகளார் மருதூர் என்ற ஊரில் பிறந்தவர், மருதூர். ஓகே, ராமலிங்க அடிகளது பாடல்கள் டேஷ் எனும் தலைப்புக்கு பண்ண திருவருட்பா, திருவருட்பா. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அன்புடன் கொடுத்துருக்காங்க. அன்பிற்குண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கதிர் பூசல் தரும். ஓகேங்களா, இங்க பாருங்க, இதுல வந்து நமக்கு வந்து சொல்லும் பொருள் இம்பார்ட்டன்ட். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்கு உரியவன் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். ஓகேங்களா, இதுல இம்பார்ட்டன்டான இது மட்டும் பார்த்துக்கோ. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பிலார் வந்து எல்லா பொருளும் தமக்கு உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரும் உடல் பொருள் ஆவி அழைத்து பிறருக்கு என்று எண்ணுவர். என்பு அப்படின்னா எலும்பு, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க,
என்பு எலும்பு சொல்லிட்டோம். அடுத்த குறள் பாருங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்குவோம். பிகாஸ் நமக்கு முடிக்க சாப்டர்ஸ் நிறைய இருக்கு. வையம், வையகம், உலகம், இது இம்பார்ட்டன்ட். மரம், வீரம், இந்தரா, இது வந்து இரு பொருள் தரும் சொற்கள் கேட்பாங்க. மரம், மரம், இந்த மரம்னா தாவரம், இந்த மரம்னா வீரம். ஓகேங்களா? அடுத்தது அன்பகத்து இல்லா, எப்படி பிரிச்சிருக்காங்க பிரித்து. அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு உள்ளத்தில் இல்லாத, அகம்னா உள்ளம், உள்ளத்தில் இல்லாத. வன்பார்கண், வன்பால் கூட்டல் கண், வன்பால் கூட்டல் கண். ஓகேங்களா? தளிர்ந்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று தளிர்த்தற்று. ஓகேங்களா? வற்றல் மரம்னா வாடிய மரம். அடுத்தது பாருங்க, திருவள்ளுவரோட ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? இதனை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா? இவர் ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான தகவல் கிடையாது. இவரை சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என்று வேறு பெயர்கள் அழைப்பர். வேறு பெயர்கள் கொடுப்பாங்க. சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார். நூல் குறிப்பு பாருங்க. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற முப்பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகள் கொண்டது. 133 அதிகாரங்கள். ஓகே, அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறள்களை கொண்டது. 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்றும் கூறுவர். ஓகேங்களா? இது வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இது வந்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். ஓகேங்களா? திருக்குறளை உலக பொதுமறை என்று போட்டப்படும். உலக பொதுமறை என்று போட்டப்படும் திருக்குறள். ஓகேங்களா? அதுக்கடுத்து போங்க, திருவள்ளுவர் ஆண்டை வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம், கணக்கிடுறோம். இது வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ 2025னா இது கூட 31 சேர்ந்தீங்கன்னா 2056. ஓகேங்களா? இதே மாதிரி தான் கோடிட்ட என்ன. ஓகே, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டேஷ் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் டேஷ் எனப்படுவது உலக பொதுமறை. உலக பொதுமறை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். ஓகே, திருக்குறள் டேஷ் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? விடுபட்ட சீர்களை கேட்பாங்க. அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்கன்னா குரூப் 4 குரூப் 2 தான் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து அவ்வளவும் வராது. அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடைய என்னும் உரியர் பிறகு. ஓகேங்களா? என்பு என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. என்புனா எலும்பு. ஓகேங்களா? அது இவங்க தமிழ் தாத்தா உவேசா, இதே கூட கேட்பாங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவேசா, உவே சாமிநாதர். ஓகேங்களா? இது வந்து ஒரு கதை தான். ஓகேங்களா? ஒரு திரைப்படமே கொடுத்துருவாங்க. இங்க பேர் உவே சாமிநாதர். ஓகேங்களா? குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலில் வந்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா? உவேச பதிவித்த நூல்கள் பாருங்க. 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள், உலா, கோவை, தூது, வெண்பா நூல்கள். ஓகே, அந்தாதி, பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை, பிற பிரபந்தங்கள். இவரோட முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பு, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதோட சுருக்கம் தான் உவேசா. ஓகேங்களா? இவரோட வந்து வாழ்க்கை வரலாற்று வந்து ஆணுமை இதழில் எழுதியிருப்பாரு என் சரிதம். ஓகேங்களா? இந்த என் கதை அப்படின்னு வர்றது வந்து ராமலிங்கனார், ராமலிங்கனார். ஓகேங்களா? ஓகேங்களா? காந்தி கவிஞர் சொல்றோம் இல்லையா, அவர் காந்தி கவிஞர் ராமலிங்கனார் அவரோடது. ஓகேங்களா? இந்த என் சரிதம்ங்கிறது உவேசாவோடது. சரிதை நூல். இங்க பாருங்க, டாக்டர் உவேசா நூல் நிலையம் எங்க இருக்குன்னா சென்னையில் 1942 நிறுவப்பட்டது. அடுத்தது வந்து நடுவண் அரசு வந்து உவேசா தமிழ் தொழிலை பெருமைப்படுத்த 2006 வந்து அவரோட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க.
அதில் ஓலைச்சுவடி பிரித்தெழுதுக. ஓலை கூட்டல் சுவடி. தமிழ் பணி தமிழ் கூட்டல் பணி. ஓகேங்களா. குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு. சேர்த்தங்க எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. இத்து கூட்டல் ஊ மாதிரி வரும். இத்து கூட்டல் ஊ உகரம் கெட்டு இத்து கூட்டல் ஆ தா. ஓகேங்களா. 10 பாட்டு 10 பாட்டு. ஓகேங்களா. 10 8ங்கிற இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகும். அது வந்து நம்ம வந்து இன்னொரு டேர்ம் புக்கில் பார்க்கலாம். வல்லினம் மிகுதல் மிகாமல் இருக்கிறது. ஓகேங்களா. ஏற்கனவே இது வந்து சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அப்பயே வந்து சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கோடிட்ட நிருபங்கள். ஓலைச்சுவலை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவேசா. உவேசா தான் வந்து ஓலைச்சுவலை வந்து தேடி போடுவர். உவேசன் வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து என் சரிதம். என் சரிதம். ஓகேங்களா. உவேசா பிறந்த ஊர் இது உத்தம தானபுரம். உவேசாவை நாம் டேஷ் என்று அன்போடும் உரிமையோடு அழைக்கிறோம் தமிழ் தாத்தா. ஓகேங்களா. அடுத்தது கடைசி வரை நம்பிக்கை. இது ஒரு துணைப்பாடம் தான். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காகிதம் உருவாக்கும் செய்யும் கலை ஜப்பானியர் ஓரிகாமி என்று கூறுவர். ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதில் எது இம்பார்ட்டன் மட்டும் பார்த்துக்குவோம். இன எழுத்துக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்குங்கிற எழுத்துக்கு பின்னால் கா என்ற இன எழுத்தே வரும். ஓகே. சிங்கம் தங்கை. ஓகேங்களா. அதான் இஞ்சுங்கிற எழுத்துக்கு பின்னாடி சா வரும். மஞ்சள் அஞ்சாதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னுக்கு அப்புறம் நாக்கு அப்புறம் டா அந்த மாதிரி நாடா. ஓகேங்களா. நாத்த இந்து. ஓகேங்களா. இன்னு எரு. ஓகே. பண்டம் பந்தல் கம்மன் தென்றல் இதெல்லாம் இன எழுத்துக்கள். இதெல்லாம் இன எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நட்பு எழுத்துக்கள். குரல் வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெடில் எழுத்துக்கள்னா ஓ டோ தா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. குறில் எழுத்துக்கள்னா இது டி வா அதெல்லாம். பாருங்க. நெடில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக்குங்கிறதா பாட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தோல் போர்த்த. குறில் எழுத்துக்கள்னா இன்புற்ற இ இன்புற்ற எய்து சிறப்பு அன்பு வழி உயிர் இதெல்லாம். அடுத்தது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு. ஓகேங்களா. பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. தமக்குரியர் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. தமக்குரியர் தமக்கு குட்டல் உரியர். இதெல்லாம் புக் பேக்லேயே கொடுத்துருக்காது புக்கில். ஓகேவா. இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல தான் கொஸ்டின்ஸ் கூட எடுப்பாங்க. அன்பு அன்பு குட்டல் ஈனும் ஏன்னா இருக்கு இல்லையா. பி இருக்கு. இப்பு குட்டல் ஈ. ஓகேங்களா. ஈனும். நிழல் அருமை நிழல் குட்டல் அருமை. ஓகே. வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு. தரமில்லை தரம் கூட்டல் இல்லை. ஓகேங்களா. சேர்த்து எழுதி ஊற்றுக்காங்க பாருங்க. ஓகே. பருப்புணவு பருப்புணவு. கரும்பெங்கே கரும்பெங்கே. அவன் அழுதான் அவன் அழுதான். அவள் எங்கே அவள் எங்கே. ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்க. எழுதுதல் திறனை கொடுத்துருக்காங்க. அமுதன் டேஷ் குடித்தான் பால் குடித்தான். தென்றல் டேஷ் படித்தால் பாடம் படித்தாள். சிற்பி டேஷ் செதுக்கினான் சிலை செதுக்கினான். கடையோடு வல்லூரால் பாரி. பரிங்கிறது குதிரை. ஓகேங்களா. குதிரை. முகிலின் பாட்டி டேஷ் கூறுவார் கதை கூறுவார். ஓகேங்களா. அடுத்தது வந்து
இது பாருங்க, கோடிட்ட சொல், கோடிட்ட உரிய சொல் கேட்டிருக்காங்க. முயற்சிக்கு நோய் டேஷிலை தடை இல்லை. 87 வயதிலே உவேசா தமிழுக்காக உழைத்தார். முயற்சிக்கு டேஷ் வரம்பு கிடையாது, வயது வரம்பு கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி ஏதேனும் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுவது. முயற்சி திறமையாகும் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா, இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் வேற எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இது இணைய எழுத்துக்கள், அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. யானையிடம் உள்ளது தந்தம், மத்தியில் இருப்பது பஞ்சு, நகை செய்வது தங்கம், குளிர்ந்த காட்டு தென்றல், விளையாட்டு பொருட்கள் ஒன்று வந்து பம்பரம், வலையில் இருப்பது நண்டு. ஓகேங்களா, அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசை கடிகாரம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சா வரிசை கொடுங்க சங்கு. ஓகேங்களா, அடுத்தது சாட்டை, அப்புறம் செய்யுள், சாரி இப்படி எழுதி வச்சுக்கோங்க. சா சா, சி சி, சு சு, சே சே, சை, சோ சோ, சவ். ஓகேங்களா, சால சங்கு சாட்டை முடிஞ்சிச்சு. சீல பாருங்க சிந்தனை, சீல பாருங்க சீர்தூக்கு. ஓகே, சூல பாருங்க சுற்றம், சூல பாருங்க சூளாமணி. ஓகே, சேலை பாருங்க அடுத்தது, சேலை என்ன வந்திருக்கு செய்யுள். சேலை பாருங்க சேரலாதன். ஓகேங்களா, சையில சையில இல்லை. ஓகேங்களா, அடுத்தது சோலை பாருங்க சொல் மாலை. நெக்ஸ்ட்டு சோம்பல். அவ்வளோதான். ஒன்ஸ் இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நமக்கு டவுட் வந்து அதுலேயே கூட மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அரபி எண்கள் தமிழ் எண்கள் 1க்கு கா, 2க்கு ஊ, 3க்கு ங, 4க்கு சு, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கு, ஓகே 10க்கு காவு. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட்டில் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூறினாள். ஓகேங்களா, பிரித்தெழுது கேட்டதாங்க பாருங்க. திருவருட்படி பிரிக்கலாம் அப்படின்னா திருக்குட்டல் அருள் குட்டல் பா. என்பில் இதனை என்பு கூட்டல் இளதனை. ஓகேங்களா, வையம் பொருள்னா உலகம், மரம் வீரம். ஓகேங்களா, அவ்வளோதான். உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள். தமிழ் தாற்றா என்று அழைக்கப்படுவது உவேசா. வாடிய பெயரை கண்டபோதாம் அண்ணன் கூறியவர் வள்ளலார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. நாலடியார் கொடுத்துக்கா. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துறையும் உதவாதவர் நட்பென்றாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கு வாய்க்கால் அணியர் தொடர்பு. நாலடியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர். ஓகேங்களா, பாலில் பொறுப்பாக நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும். அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்ட நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் நீரை கொண்டு போகும், அந்நீரை வயலுக்கு பயிற்சி விலை உதவும். வாய்க்காலை போய் உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். ஓகேங்களா, ஒரு அழகான இது கொடுத்துருக்க பாடல் கொடுத்துருக்காரு. நன்கணியர், நன்கு குட்டல் அணியர். அணியர்னா நெருங்கி இருப்பவர். ஓகேங்களா, செய்மை, செய்மைனா என்ன? செய்னா தொலைவு, செய்னா வயல். ஓகேங்களா, நூற்குறிப்பு பாருங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியாரும் திருக்குறளும். ஓகேங்களா, 400 பாடலை கொண்டது. அறக்கருத்து தான் 4 அடி 400, 4 அடி 400 என்று போற்றப்படுவது நாலடியார். ஓகேங்களா, சமண பழைய பாடல்களின் தொகுப்பு.
இங்கே பாருங்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னா சங்க நூல்கள் என்பவை இரண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சங்க நூல்களை வந்து இரண்டாக பிரிப்பாங்க. சங்க இலக்கியங்களை 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டில் 10 நூலும் 8 தொகையில் 8 நூலும் மொத்தம் 18 நூல் இருக்கும். இதனை மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவர். ஓகே, சங்க நூல்களுக்கு பின் தோன்றியது தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. ஓகே, 18னா 17 இதை வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 17னா என்னன்னா 18 என்று பொருள். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு கொஸ்டினில் கேட்டாங்க 17 என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. 18 இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். ஓகேங்களா, 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் இருப்பவை அறநூல்களே ஆகும். ஓகேங்களா, அறநூல்கள் அறக்கருத்துக்களை கூறும் அறநூல்கள் அறநூல் கொடுத்துட்டாங்க. ஓகே, அணியர்னா போன்றோர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செய்னா வயல். ஓகேங்களா, போன்றோர் பார்த்தோம் இல்லையா, அந்நியர் மேலே பார்த்தோம் இல்லையா. அந்நியர் நெருங்கி இருப்பவர். ஓகேங்களா, அந்நியர் நெருங்கி இருப்பவர். அந்நியர்னா நெருங்கி இருப்பவர். நெருங்கி இருப்பவர். செய்னா வயல். ஓகேங்களா, செய்னா வயல். அணியர்னா நெருங்கி இருப்பவர். செய்னா வயல். அணையார் தான் போன்றோர். அணையார். அடுத்தது பிரித்து எழுதுக. நாய்க்கால் நாய் கூட்டல் கால். ஓகேங்களா, இந்த இக்கு வராது. நன்கு அணியர். நன்கு கூட்டல் அணியர். பார்த்தோம் இல்லையா, அணியர். நட்பெண்பாம். நட்பு கூட்டல் எண்ணாம். நட்பெண்ணாம். ஓகேங்களா, நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள் 1. கீழ்கணக்கு நூல்கள் 1. 10 என்பதுக்கு பொருள் 18. 18. ஓகேங்களா, பாரத தேசம் ஆயுதம் செய்யும் நல்ல காகிதம் செய்யும் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். இது யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்மெண்ட் வன்மை 3 சொல்லி. வன்மைனா கொடை. ஓகேங்களா, அடுத்தது ஞாலம்னா உலகம். அடுத்தவங்க ஆசிரியர் குறிப்பு. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். பாட்டுக்கொரு புலவர் பாரதி என்று கொண்டாடப்பட்ட பாட்டுக்கொரு புலவன் பாரதி. ஓகே, விடுதலை போராட்ட வீரர். வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம். இதை வந்து பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட். வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் என்று தொடங்கும் பாடல் ஒரு பகுதி. ஓகேங்களா, பாரதியார் வாழ்ந்த காலம் வந்து 11/12/1882 முதல் 1921 வரை. ஓகேங்களா, வன்மை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. வன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். வன்மைனா என்ன பொருள் பார்த்தோம் மேலே, கொடை. ஓகேங்களா, வன்மைனா கொடை. ஞானம்னா உலகம். ஓகேங்களா, உழுப்படை. உழுப்படையில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, உழுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். வேளாண்மை செய்ய பயன்படும் கருவி தான் உழுப்படை. வேளாண்மை செய்யும் கருவிகள். ஓகேங்களா, எது சொல்வாங்க. உண்மைனா பொய், நல்லனா கெட்ட, மேலவன கீழோர். ஓகேங்களா, பிரித்து எழுதுக. வேறு இல்லை. வேறு கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும். தொழில் கூட்டல் அனைத்தும். இரண்டொழிய. இரண்டு. இரண்டு கூட்டல் ஒழிய. பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாரதியார். ஓகேங்களா, சாதி இரண்டை வேறு கூறிய தமிழ் மகள். சாதி இரண்டொரு வேறில்லை என்பது தமிழ் மகள் பாரதி. ஓகேங்களா, அவர் தான் சொல்லியிருக்காரு. சாதி இரண்டொரு வேறில்லை பாரதியார். ஓகேங்களா, அடுத்தது பறவைகள் பறவைதம்.
மேலோர்னா கீழோர் அப்படின்னு சொல்லலாம். மேலவர் அப்படின்னு கொடுக்கும் போது நம்ம வந்து கீழவர் அப்படின்னு சொல்லலாம். கீழவர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பறவைகள் பலதும் உரைநிலை கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோம். ஸோ பறவைகள் பறந்து செல்வது இடம் விட்டு இடம் பயணங்களை வலசை போதல் என்பார்கள். ஓகேங்களா? வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பறவைகள் புகலிடங்கள் வேடந்தாங்கல், கரிக்கிரிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம், கச்சிராங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டம், பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம், உதயமார்த்தாண்டம் திருவாரூர், வடுவூர் தஞ்சாவூர், கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம், வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம், வெள்ளோடு ஈரோடு மாவட்டம், கூந்தங்குளம் திருநெல்வேலி, ஓகேங்களா, கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் கூந்தங்குளம். ஓகேங்களா, கூந்தங்குளம் என்பது சிற்றூர். பல்நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர். ஓகேங்களா, அதோட பேர் என்ன சொல்லுவாங்க? சரணாலயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பழவேற்காடு என்ற சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். ஓகேங்களா, அவ்வளோதான். பாம்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சாரி, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நல்ல பாம்பு நஞ்சு கோப்ரோசின் என்ற வலிநீக்கி மருந்தாக பயன்படுகிறது. ஓகேங்களா. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ பார்த்தீங்கன்னா 1972. ஸோ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா. உயிரம் ஏன் சேர்ந்து 216 உயிர்மை எழுத்துக்கள். ஸோ மொத்தமாக 216 உயிர்மை எழுத்து, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்துக்கள் 12, ஆயுதத்து 1 சேர்ந்து மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன தமிழ் மொழியில். ஓகேங்களா. மனமுண்டு, மனமுண்டு. சிலர் அழுவர், சிலர் ரழுவர், சிலர் அழுவார். புகழிழந்தேன், புகழ் இழந்தேன், இது கொண்டது இழந்தேன். ஓகேங்களா, இழந்தேன், புகழ்ந்தேன், அழுவர், மனமுண்டு. ஓகே. தமிழழகு பிரித்தெழுதுக. தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. தேனருவி, தேன் கூட்டல் அருவி. ஸோ பேன்றி தமிழ் எழுதுவோம். 12, 12. ஓகேங்களா. 40, 40. 50, 50 எப்படி 50. ஓகேங்களா. இதான் இது பாருங்க. 13, 33, 98, 98 வரும். ஓகேங்களா. 108. அடுத்தது ஸோ இங்கே இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. நினைவு வைப்போம்ல. பன்னிரெண்டு, 40, 50. ஓகேங்களா.
13 பார்த்தீங்கன்னா 13, 33, 98. ஓகேங்களா, 108. வேறு எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அரபியன் தமிழன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழன் பார்த்தோம் இல்லையா, அது இங்கே பாருங்க. நான் கொடுக்கும் ஒரு எழுத்து கை. நான் கொடுக்கும் கை. நான் அழைக்கும் வா. நான் வாயை திறக்க ஆ. நான் இகழும் எழுத்து சி. நான் பறக்கும் ஈ. நான் வழி அனுப்பும் போ. ஓகேங்களா, நாலடியார் நூலின் ஆசிரியர் யாரு? சமண முனிவர். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பரவசி நாகம், கூடிக்கட்டு வாழும் நாகம் ராஜநாகம். நான்மணி கழிகை எழுதியவர் யாருன்னா விளம்பி நாகனார். பால் பொறுப்புங்க. குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள், அப்பெண்ணுக்கு இலக்கியம் போன்றவர்கள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். ஓகேங்களா, மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளும் விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எது? அவர்களும் பெற்ற நல்லெண்ணங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மடவார் அப்படின்னா பெண்கள், இம்பார்ட்டன்ட். தகைசால்னா பண்பில் சிறந்த, மனக்கினியனா மனத்துக்கு இனிய, காதல் புலவர்னா அன்பு மக்கள், உணர்வு அப்படின்னு கேட்பாங்க நல்லெண்ணம். ஆசிரியர் குறிப்பாருங்க. நூலாசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்ற ஊரில் பிறந்தவர். நாகனார் என்ற இயற்பெயர். நான்மணி கடிகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் வந்து கடிகை அப்படின்னா அணிகலன். இது இம்பார்ட்டன்ட். கடிகைனா அணிகலன். 4 மணிகளை கொண்ட அணிகள் என்பது 4 அறக்கருத்துக்களை கொண்டது. ஓகேங்களா, பொருள் எழுதுறவங்க. மடவார் பெண்கள், மனதுக்கு இனிய, உணர்வுள்ள நல்லெண்ணங்கள். 4 மணி கடிகை 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நூலின் ஆசிரியர் யாரு? 15 கீழ்கணக்கு நூல்கள். ஆசிரியர் விளம்பி நாகனார். ஓகே, மனைக்கு விளக்கம் பெண்கள். அன்புமிக்க பொருள் விளக்கு கல்வி. கடிகை என்பது பொருள் கேட்டிருக்காங்க பாருங்க, அணிகலன். விளம்பி என்பது ஊர் பெயர், அவருடைய பெயர் நாகனார். ஓகேங்களா, ஆறாரோ ஆரியரோ தாலாட்டு பாடல். ஓகேங்களா, தாளில் எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். தாளில் எழுதப்படாத நாட்டுப்புற பாடல். இதனை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவார்கள். பாருங்க, பிறந்த குழந்தைகள் பாடுவது தாலாட்டு பாடல், கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் பாடுவது விளையாட்டு பாடல், கலைப்பு நீங்க வேலை செய்ய பாடுவது தொழில் பாடல், திருமணம் போன்ற நிகழ்ச்சி சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், சாமி கொண்டவர் பாடுவது வழிபாட்டு பாடல், இறந்தவர் பாடுவது ஒப்பாரி பாடல். ஓகேங்களா, குழந்தை தொட்டிலிட்டு பாடுவது தாலாட்டு. ஏற்றில் எழுதப்படாத பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல். தாலாட்டு நாட்டுப்புற பாடல். வாய்மொழியாகவும் பரவும் நாட்டுப்புற பாடல்களின் கதைகளின் வாய்மொழி இலக்கியம். கலைப்பு நீங்க வேலை செய்த தொழில் பாடல். ஓகேங்களா, சென்னை போன்ற பெரும் மக்கள் பாடும் பாடல் கூட நாட்டுப்புற பாடல், கானா பாடல். சாமி கொண்டு பாடுவது வழிபாட்டு பாடல். ஓகேங்களா, வீரச்சிறுவன் யாரு கொடுத்துருப்பாங்கன்னா விவேகானந்தர் பற்றி கொடுத்துருப்பாங்க. சுவாமி விவேகானந்தர். நரேந்திர தத் என்ற இயற்பெயர் கொண்டவர். இங்க பாருங்க, வலிமிகு முறை கொடுத்துருக்காங்க. ஒற்றெழுத்தை சேர்த்து எழுதுகள். பாடலை சொன்னேன், கடவுளை கண்டேன், பழத்தை தின்றேன், கண்ணனுக்கு கொடுத்தேன், மதுரைக்கு செல்வோம். அதுல ஒற்றை முன்னாடி வந்து மீண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. பேயாந்திர கிணறில்
கிணற்றில் போட்டேன். சுவற்றில் வரைந்தேன், சுவரில் வரைந்தேன். ஓகேங்களா, சுவரில் வரைந்தேன். வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்கிறது. ஓகே, இதெல்லாம் மயங்கொலி பிழைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லா அழா அல்லா இதில் வர பிழைகளை. மல்லிகை மனம் வீசியது, பூமியை வலம் வருவேன். டேஷ் பதுங்கி பயம், புலி. முகத்தில் புன்முறுவல், எந்த புண் வரும்? 2 சுழியின் புன்முறுவல். நாய் வால் நிமிராது. ஓகேங்களா, தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதன்மையானவை பெயர்ச்சொல், வினைச்சொல். ஓகேங்களா, செல்வி வந்தால், செல்வி பெயர்ச்சொல், வந்தால் வினைச்சொல். மரம் ஆடியது, மரம், இருவர், செய்தி, குமரன் இதெல்லாம் பெயர்ச்சொல். ஆடியது, பாடின, பரவும், வருகிறதா வினைச்சொல். அடுத்தது பாருங்க, யாழினி பாடினாள், மாடு மேய்ந்தது, பறவைகள் பறந்தன, வளவன் ஓடினான். ஓகேங்களா, எழுதுதல். கிணற்றில், சுவரில், வயிறு, மனம், வளம், புலி, புண், வால். ஓகேங்களா, பாருங்க ஒலிக்குறிப்புகள். வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது, மழை சோவென்று பெய்ந்தது. ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். மரத்தில் கிளை படார் என்று முறிந்தது, குருவிகள் விரட்டென்று பறந்தோடின, காய்ச்சல் பட்டென்று இந்த மல்லிகை கும் என்று மனம் வீசியது. ஓகேங்களா, கல்விக்கு விளக்கு போன்றது நல்லெண்ணம், குழந்தையை தொழில் பாடுவது தாலாட்டு. ஓகேங்களா, மல்லிகை மனம் வீசியது, பூமியை மரம் வந்தேன். 4 மணிக்கணிகை யார் எழுதுனாங்க? விளம்பினாங்களா? திருக்குறள், திருவள்ளுவர். சமண முனிவர் 4 அடியார், 4 அடியார். ஓகேங்களா, சமண முனிவர். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட். நம்மளுக்கு வந்து 6th டேர்ம் உள்ள ஓல்டு புக் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு எந்த மாதிரி கொண்டு போகலாம் நம்ம கிளாஸை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 2 புக்கோட ஓல்டு புக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 3, நெக்ஸ்ட்டு 7th புக். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம வந்து இந்த சிலபஸ் மொத்தமாக வந்து முடிச்சிடலாம். 6th வந்து 10th வரைக்கும், 11th 12th எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸாம் வர்றதுக்குள்ளே. ஸோ படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தினமும் 1 hour தமிழுக்காக ஒதுக்கிடுங்க. நான் சொல்கிற இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸை வந்து நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரிவிஷனுக்கு தான் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட். ஓகே, லாஸ்ட் மினிட்ல எல்லா புக்ஸும் வச்சுட்டு உட்காந்துருந்தா நம்மளால் வந்து ரொம்ப பயம் வந்துடும் நம்ம படித்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதாக ஷார்ட் மைக்ரோ நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு. ஓகே, அண்ட் மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து